வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ராபி. என்னங்க தம்ப்நெயில்ல என்னென்னமோ போட்டிருந்தீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தா ரஜினி கிரேட் எஸ்கேப்பு, விஜய் ஸ்கேப் கோட்டா. அப்படின்னா ஸ்கேப் கோட்னா ஒன்றும் இல்லைப்பா, பலியாடா ஆயிட்டாப்ல. யாருக்கு? நம்ம மோடிஜிக்கு தாங்க. இந்த ஒத்த செருப்பு இருக்கு இல்லைங்க, இந்த ஒத்த செருப்பு தான் ஒன் செப்பல். விஜய் முதல்வர் கனவு எல்லாமே போச்சு. என்னது ஒத்த செருப்பு, முதல்வர் கனவு எல்லாமே போச்சா? என்னப்பா சொல்கிற, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதை நான் விரிவாக என்ன நடந்துச்சு, ஏன் விஜயகாந்தோடைய அப்படி ஒரு துக்க சம்பவத்தில் நமக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்றத பொறுத்து, அடுத்து விஜய் இப்பொழுது ஒரு முதல்வர் ஆசையோடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார்ல, அதாவது மோடிஜியோட தயவில். அது ஏன் அப்படி, விஜயகாந்தோட ரசிகர்கள் ஏன் கொலவெறியில் இருந்தாங்க போன்ற அனைத்தும், மேலும் ரஜினியும் கொஞ்சம் அரவணைத்து போப்பா, கமலையும் கொஞ்சம் அரவணைத்து போப்பா, சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நீ கொஞ்சம் தாஜா பண்ணிக்கணும்ப்பா, உன் ரசிகர் மட்டுமே வச்சு நீ மேலே வர முடியாதப்பா அப்படின்னு மோடிஜி கொடுத்ததும் 10 தொகுதியை கையில் கொடுத்துருக்காங்க. தம்பி, நாங்கள் ஒரு 10 தொகுதியில் எங்களுக்கு எப்படின்னா லட்சியம் நிச்சயம் அப்படின்னு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். பாஜக சொல்கிறது அந்த லட்சியம் நிச்சயம் அப்படின்றது, அவர் சொல்கிறது நிச்சயம் ஒரு 7 தொகுதி இல்லைனா 5 தொகுதி கிடைக்கும், லட்சியம் ஒரு 10 தொகுதி கிடைக்கும். இதில் வரப்போகிற எலெக்ஷனில். சரி, ரைட்டு, ஓகே, நாடாளுமன்ற எலெக்ஷனில் என்ன தான் நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இந்த ஒத்த செருப்புன்னு சொன்னீங்களே, அதை சொல்லியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்பு நம்ம சேனல் ரைஸ் ராபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. மேலும் என்ன ஆச்சு, ஏன் விஜயகாந்தோட அந்த துக்க செய்தியை போய் விசாரிக்க போன சம்பவத்தில் விஜயை முடிய பிடிச்சி இழுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அவர் மேலே செருப்படி விட்டவங்க யார் அடித்தார், எதற்கு அடித்தார், அங்கே ஏன் எடுத்தார், யார் அந்த மர்ம நபர், இதெல்லாம் இந்த காணொலியில் பார்த்துருவோம். அதாவதுங்க ஒன்றுங்க, விஜய் மீது வெறித்தனமான தாக்குதல். இது அந்த சமயத்தில் பல தரப்பட்ட என்னென்னமோ சொன்னாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. தளபதி விஜய் மீது செருப்பு வீச்சு, அந்த அளவுக்கு கோபம் விஜயகாந்தோட ரசிகர்களுக்கு ஏன் வந்தது, யார் இந்த விஜய் அப்படின்னு தான் நம்ம முதல் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஏன் விஜயகாந்த் ரசிகர்கள் அடித்தார்கள் என்பதை விட, யார் இந்த விஜய், விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா ஒரு படம் எடுத்தார், அது புட்டுக்கிச்சு போச்சு. மேலும் எவனும் வாய்ப்பு கொடுக்க ரெடியாக இல்லை. விஜயகாந்த் கூட நடிக்கும் போது தான் தம்பி நல்லா ஃபைட்டு போடுறாப்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு பிரேக்கு கிடைக்கிது அந்த சமயத்தில். சரி, இப்போ அடுத்தது கட்டத்துக்கு வருவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளே இருந்தால், நீங்களே இருந்தாலும் சரி, நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா நம்ம உதவி செய்யணுமா இல்லையா? இன்னொருத்தவர் கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மா வாழ்க்கை கொடுத்தாங்க, இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பே கொடுத்துட்டாப்புல. கிட்டத்தட்ட விஜய் இன்னைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் அவரது திறமை இருந்தாலும் விஜயகாந்த் அந்த மனிதர் அவர் செய்த ஒரு விஷயம், தன்னுடைய படத்தில் அவர் ஒரு சின்ன ரோலை நடித்து இவருக்கு ஹைலைட்டாக வேகிற லெவலில் எல்லா சீனும் இவர் தான் வருவார். ஏன்னா அவங்க அப்பா டைரக்ஷன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு பறந்து வந்தது பாருங்கள், அந்த ஒரு செருப்போடு முடிஞ்சு போச்சு. விஜயோட எல்லா கனவும் அப்படியே மூடி மறைச்சாச்சு. இது ஒன்றுங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. விஜயகாந்தை போய் நம்மளால் போய் பார்க்கவே இல்லை. பல தடவை நான் காணொலியில் போட்டிருக்கேங்க. எங்களுக்கும் விஜய் மீது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, டான்ஸு ஃபைட்டு, நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப விஜய் அவர்களை பிடிக்கும். அடுத்து அரசியலுக்கு வராப்பில் வரட்டுமே, எவன் வந்தா என்ன, எவனும் வரான், சீமான்லாம் வரான், அவன் என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்னுலாம் கூட நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ விஜய் வர்றதுனால மிகப்பெரிய அளவில் தாக்கம் உண்டாகும். ஆனால் அரசியலும் பயங்கரமாக செய்வாங்களே, எதுக்கு விஜய் ரொம்ப காமாக இருக்கக்கூடியவர், சில விஷயங்கள் தட்டால் புட்டால்னு செய்யணும். இந்த மாதிரி விஜயகாந்தை போய் பார்க்கல, போன இடத்துல செருப்படி, இதெல்லாம் ஒரு ப்ரீ பிளானாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்தது இந்த வைர நெக்லஸ் கொடுத்ததெல்லாம் எவன் கொடுத்த ஐடியானே தெரியல, செருப்பால் அடிக்கணும் அந்த நாய்களை. அப்போ விஜய் கூட இருக்கிறவங்க எதுவும் சரியில்லையா? இப்போ மேலும் இன்னொரு பக்கம் என்ன ஓடிட்டுருக்குன்னா, விஜய் பிஜேபி ஏ டீம், சீமான் பிஜேபி பி டீம், கரெக்டாக இருக்காரு. ஆனால் விஜய் சீமானை முஞ்சிட்டார். சீமானுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு 10 தொகுதியை திமுக ஜெயிக்க விடாமல் பண்ணுறது தான் இப்போ விஜய்க்கு கொடுத்த அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில்
நம்ம சீமான்ஜிக்கு கமிஷன், கலெக்ஷன், இந்த கரப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து குரல் கொடுத்து அப்படியே காசு அமுக்கிறதுல பங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ அந்த மாதிரிலாம் செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்து என்ஐஏ ரைடெல்லாம் விட்டால் நான் பாஜகக்காரன் இல்லைப்பா, நான் உங்களுக்காகவே உழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைமன் ஒரு வேலையை பார்த்தாப்புல. ஆனால் ஜோசப் உள்ளே வந்து ஆட்டையை கலைச்சிட்டாப்புல. இப்போ ஜோசப் விஜய் பிஜேபி ஏ டீம் அண்ட் சீமான் இஸ் பிஜேபி பி டீம். சூப்பர், இப்படி தான் பேசுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த செருப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, எல்லாம் போச்சுன்னு. விஜயகாந்த் பையனுக்கு இவர் கேமியோ ரோலில் நடிக்க முடியல. இது எந்த பத்திரிகாரனும் பேச மாட்டான். எந்த ஒரு யார் விஜய் சைடில் இருக்கிறவங்களோ விஜய் எதிர்க்கிறவங்க எவனும் பேசுனதே கிடையாதுங்க. சுக்ரன்னு ஒரு படம், அதில் கேமியோ ரோலில் நடிக்கிறாப்புல. ஏன் விஜயகாந்த் பையனுக்கு ஒரு கேமியோ ரோலில் உங்களால் நடிக்க முடியாதா? விஜயகாந்த் தரப்புலேருந்து கேட்குறாங்க. வாயை திறக்கலைங்க இந்த மனுஷன். இது வேறு லெவலில் இருக்குல்ல. அந்த சுக்கரன் படம் மெகா ஃப்ளாப்பு. ஏன்னா இவர் அப்போயே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்னு நினச்சிட்டாப்புல. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. சரி, இப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி வைக்கணும் ஆப்பு? வாங்கம்னா வாங்க, எப்படி அரசியல் உள்ள வாங்க. எவ்வளோ பேர் அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாதுப்பா, அது அப்போவே தெரிஞ்ச விஷயம். அது பாக்கியராஜ், டி ராஜேந்தர், ராமராஜன், சரத்குமார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலதரப்பட்டவர் லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அங்கே பவன் கல்யாணுக்கு வந்து செருப்படி கொடுத்து அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அதே ரேஞ்சுக்கு இல்லைனாலும் அதை விட வேறு லெவலில் வாங்குவீங்க அப்படின்றது கொஞ்சம் அறிவிப்புலாம் சில விஷயங்களை பார்க்கும் பொழுதே தெரியுது, அறிகுறி எல்லாமே. ஓ, என்ன என்ன துட்டு வேணுமாப்பா, துட்டு வேணும்பா அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஓட்டுக்கு துட்டு போடாமல், நீ துட்டு போடாமல் நீங்கள் வந்துடுவியா? துண்டு போட்டு தான் தம்பி போகணும், துண்டு போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா இங்கே துட்டு தான் எல்லாரும். நீங்கள் எவ்வளோ துட்டு செலவு பண்ணுறீங்க? 40 தொகுதியில் 40 கோடி. அப்போ 1200 கோடி செலவு பண்ண ரெடியா விஜய்? கிட்டத்தட்ட அவர் சம்பாதிச்சு வச்ச முக்காவாசி பணமும் செலவாயிடும். ரசிகர் ஓட்டை நம்பி மட்டுமே விஜய் வந்தால் தலையில் துண்டு போடுறது மட்டும் இல்லை, டோட்டலாக அவர் சொத்தையே காலி ஆகிடும். கிட்டத்தட்ட நம்ம சிவாஜி மாதிரி. எப்படி சிவாஜி அவர்கள் அரசியலுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோக கதையாக மாற்றிக்கிட்டாரோ, அந்த மாதிரி வீட்டையே விற்று நடுத்தெருவுக்கு வந்த மாதிரி ஆகிடும். அதில் எஸ்கேப்பு நம்ம ரஜினி அவர்கள். சரி, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான், மற்றதை சொல்லுப்பா நீங்கள் வேறு என்னத்த சொல்ல. நம்ம பெரிய சங்கி சின்ன சங்கின்னு தான் இப்போ பேச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயை வந்து சின்ன சங்கின்னு சொல்லிட்டாங்க, நம்ம ரஜினியை பெரிய சங்கின்னு சொல்லிட்டாங்க. லால் சலாம் படத்து ஆடியோ லான்ச்சில் வந்து சங்கின்னு எங்கள் அப்பாவை சொல்லாதீங்கன்னு ஐஸ்வர்யா ராய் கற்றுன்னு கத்துறாங்க. ஏன்டா உன்னை நாங்கள் சங்கின்னு சொல்லியே உன் பொண்ணே வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்க, எதுக்கு பெரிய சங்கின்னு சொன்னாங்கன்றத பல விஷயம். அதாவது ரைடு வரக்கூடாதுன்னு அயோத்தியில் போய் தவம் கிடக்கிறாரு ரஜினி. ரைடு வரக்கூடாது, நம்மளை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு இந்த சின்ன சங்கி. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ டீம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், பி டீமு பிஜேபி, பி டீம் பார்த்தீங்கன்னா நம்ம சீமான். இப்படியே பொழப்பு போயிட்டு இருந்தானே இவனுங்கெல்லாம் மக்களுக்கு வந்து என்னத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு தானே நினைக்க தோணுது. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் அதே ஒரே குழப்பம்ஸ் தான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சின்ன சங்கி பெரிய சங்கி, இந்த பக்கம் பிஜேபி ஏ டீமு பி டீம் தம்பி இல்லை, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா காம்பினேஷன். இப்போ எஸ்சி அவங்க அப்பா சொன்னதை சொல்லுவோங்க. சுயநலவாதியை சம்பாதித்தது போது அதை தனிமரமாய் நிற்கிறேன் அவங்க அப்பா கத்துறாரு. ஏன்டா டே வளர்த்த விட்டவா நான், என் காசெல்லாம் இது பண்ணி வச்சேன், இன்றைக்கி சம்பாரிச்சிட்டேன். ஆனால் இருந்தாலும் அவங்க அப்பாவையே துரத்தி விட்டாப்புல. இதனால் பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டை பாருடா தம்பி, அதுக்கப்புறம் நாட்டை பார்க்கலாம், குடும்பம் வாழ்க்கையை பாடுறா, அதுக்கப்புறம் மற்றதை செய்யலாம். இந்த பக்கம் மாணவிகளுக்கு கொலுசு என்ன கொடுத்த, ஆமாம்மா தங்கத்தில் இல்லை அது வைர நெக்லஸ் கொடுத்த இல்லைப்பா இப்படின்னு கலாய்க்கிறானுங்க. வைர நெக்லஸ் ஏயா கொடுக்குற மாணவிகளுக்கு? உன்னை கேட்டாங்களா? படிக்கிறதுக்கு காசை கொடு, இல்லை வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது உன்னோட ட்ரஸ்ட்டில் ஏதாவது ஓப்பன் பண்ணி செய்ய வைர நெக்லஸ் கொடுக்குறேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 கோடி வைர நெக்லஸ் நம்ம திருசாக்கு. இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது? இவனுங்கெல்லாம் தெரு கூத்தாடி பயல்களுக்கு தானே, இவனுங்கெல்லாம் படிச்சிருந்தா தெரியும். வைர நெக்லஸ் கொடுக்குறானுங்க, வைர நெக்லஸ்ஸு. இன்னும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் படிக்காதவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சங்கி பயல்களுக்கு வேறு என்ன தெரிய வரும்? சரி, ரைட், ஓகே. அடுத்து விஜய் வந்தால் என்ன சித்தாந்தம் அவருக்கு இருக்குது சொல்லுங்கள். அதாவது அம்பேத்கரை படிங்க, அம்பேத்கரை படிங்கள், காமராஜரை படிங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டா
முடிஞ்சு போச்சா? எப்பா ஒரு விஷயம்ப்பா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு அதை வச்சு சொல்லணும்ப்பா, அதுதான்ப்பா முக்கியம். விஜய் அவர்களுக்கு இன்னும் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் புரியலை. பல பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு என்னென்னா ஏனோ தானோன்னு வந்துட்டாப்புல. ஆனால் ஒரு விஷயம், விஜய்க்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்க? விஜய்க்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக 10 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே மோடி பிரதமர் என்றால், மீண்டும் பிரதமர் என்றால், பிஜேபி ஏடிஎம் ஆகிய விஜய் அவர்கள் இங்கே அவர்தான் முதல்வர் முதல்வர் முதல்வர். இது நடக்குதா இல்லையான்றதை நீங்கள் பாருங்கள். டெஃபினட்டாக நடக்குங்க ப்ரோ, டெஃபினட்டாக நடக்கும். இது எங்கே போய் முடியுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். மோடி மீண்டும் பிரதமரானால் இங்கே விஜய் முதல்வர். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது நடக்கும். இதை நான் சொல்ல இந்த சேனலில் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்வீங்க நீங்களே. நன்றி.